واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இந்த புனித மிகுந்த ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பின்பு இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்க சட்டங்கள் என்ற தலைப்பிலே நம்முடைய இஸ்லாமிய சமூகம், இன்ன பிற சமூகம் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், அதனுடைய சரியான விளக்கங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு சட்டமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஹராமான மார்க்கம் தடுத்த ஒன்றை ஹலாலாக ஆக்கக்கூடிய, அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக ஆக்கக்கூடிய ஒரு நிலையை பற்றி பார்க்கலாம். அது என்னவென்றால் வட்டி தொடர்பான செய்திகள். நம்முடைய சமுதாயத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் வட்டி ஹராம் என்பதை பற்றி. யாரிடத்தில் கேட்டாலும் வட்டி என்பது ஹராம் தான், தடை செய்யப்பட்டது தான், அது கூடாது தான் என்று முஸ்லிம்களில் எந்த பிரிவை கேட்டாலும் தவறு என்று ஒத்துக்கொள்வார்கள். அதற்கு நேரடியான ஆதாரங்களையோ ஹதீஸுகளையோ சொல்ல தெரியாமல் இருந்தாலும் வட்டி இஸ்லாத்தில் கூடாதப்பா என்ற ஒரு வரியிலேயாவது பதிலை தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த வட்டி தொடர்பான சட்டங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமான ஒரு சட்டம். எப்படி 5 நேரம் தொழுகை முஸ்லிம்களுக்கு கடமை என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்களோ, அதே போன்று விபச்சாரம் கூடாது, தண்ணி அடிப்பது கூடாது என்று எவ்வளவு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்களோ, அதே போன்று வட்டி என்பதும் தவறான ஒரு செயல்தான் என்று எல்லோருமே புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு தெளிவாக வட்டி ஹராம் என்று தெரிந்து இருந்தும் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கும் வட்டி நிலவி வருகிறது என்பது மாத்திரம் இல்லாமல் அதை நியாயப்படுத்துகின்ற போக்குகள் அதிகரித்து வருகிறது. வட்டி தப்பு தான், ஆனால் நான் வாங்கிறது வட்டி இல்லை அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. எதையெல்லாம் வட்டி இல்லை, எதையெல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள் என்பதை ஒவ்வொரு செய்தியாக, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியாக நம்ம பார்த்தால் எவ்வளவு பாரதூரமாக நம்முடைய சமுதாயம் இந்த வட்டி விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதல்ல இந்த வட்டி தொடர்பான இஸ்லாம் சொல்லக்கூடிய சில செய்திகளை முதலில் பார்த்து கொள்ளணும். ஏன்னா எதையெல்லாம் நம்ம நியாயப்படுத்துகிறோமோ அல்லது தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்களோ, இது வட்டி இல்லை, இப்படி போனால் இது வட்டி இல்லை, இப்படி வாங்கினால் வட்டி இல்லை அப்படின்னு புரிந்து வச்சிருக்கிறாங்க. இந்த புரிந்து வைப்பதில் 2 வகை இருக்கிறது. சில பேர் நியாயப்படுத்துவதற்காக வேண்டிய அந்த வட்டி, இது வட்டி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இன்னும் சில பேர் வட்டி தவறாக புரிந்து கொண்டு இதெல்லாம் வட்டி இருக்காது, இது எப்படி வட்டியாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படி 2 நிலையும் இருக்கிறது. அதனால இவைகளை மிக தெளிவாக அதே நேரத்தில் ஆதாரத்தோடு புரிந்து கொள்ள வேண்டிய நிலை நமக்கு இருக்கிறது. அதனால வட்டி தொடர்பாக இஸ்லாம் எவ்வளவு கடுமையாக பேசுகிறது, எவைகளை எல்லாம் வட்டி என்று சொல்கிறது, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் இந்த வட்டி தொடர்பாக அவர்கள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள், இது தொடர்பான ஒரு சில செய்திகளை தெரிந்துவிட்டு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வட்டியை நியாயப்படுத்தக்கூடிய அல்லது இவைகளெல்லாம் வட்டி இல்லை என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அந்த செய்திகளை பார்ப்போம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா.
நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எடுத்த எடுப்பில். ஏன்னா இந்த வட்டியை விடுங்கள் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு மனுஷன் சராசரியாக அதை விட்டு விடவும் மாட்டான். அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கியிருக்கிறான், அதனால் நீ விடு அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்ரு. வேற எல்லாத்தையும் தீமையிலேருந்து வெளியே வந்துடுவான். தண்ணி அடிக்காத, சரி அப்படின்றான். விபச்சாரம் பண்ணாத, ரைட்டு அப்படின்றான். ஆனால் காசு பணம் என்று வந்தால் அதில் மனுஷனுக்கு ஒரு தடுமாற்றமும் சேர்ந்து வரும். அதனால இறைவன் இந்த வட்டி தொடர்பாக சொல்லும்போது முதல்ல அல்லாஹ்வை நீ அஞ்சிக்க, ரஹ்மான நீ அஞ்சிக்க. இதுதான் ஃபர்ஸ்ட். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் மூமினீன், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் வட்டியில இதுவரையிலையும் எது மிச்சமாக இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள். அசலை மட்டும் நீங்க வாங்கிக்கிடுங்க, வட்டியாக இருக்கக்கூடிய அதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபஇல்லம் தஃபாலு, ஒரு சமயம் இந்த வட்டியிலேயே நீங்கள் நீடித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி இன் குன்தும், அதே நேரத்தில் நீங்கள் அல்லாஹ் இதை செய்யாமல் இருந்தால், அதாவது வெட்டியை நீங்க விட்டு விடாம அதுல தொடர்ந்து இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ் ரசூலோடு போர் செய்வதற்கு நீங்க பிரகடனப்படுத்திக்கிடுங்க. பயங்கரமான தவறுக்குத்தான் இறைவன் இப்படி சொல்லுவான். மற்ற தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய அளவிற்கு மற்ற பாவத்தை எல்லாம் இஸ்லாம் சொன்ன மாதிரி தெரியல. கடுமையான பாவம் இருக்கிறது, ஆனாலும் வட்டியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது கடுமையான பாவம் என்று இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இப்னு அப்பாஸ் இந்த ஆயத்தை படிச்சுட்டு கடைசியில் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வசனத்தில் கடைசி வசனமே இதுதான் அப்படிம்பாங்க. எவ்வளவோ வசனங்கள் இருக்குதுல்ல, அதுல இறுதியாக இறக்கி அருளப்பட்ட வசனம் இந்த வட்டி சம்பந்தப்பட்டது. அதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. கடைசியாக இறக்கி அருளப்பட்ட வசனம் எது அப்படிங்கிறதுல அறிஞர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவங்க இதை சொல்றாங்க, வட்டி சம்பந்தமாக இறக்கி அருளப்பட்ட வசனங்கள்ல இதுதான் கடைசி என்று அவங்களுடைய கருத்தாக சொல்லிக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅக்குலு ரிபா அல்ஆஃபன் முலாஃபத்தன், பன்மடங்காக பெருகக்கூடிய இந்த வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள். எல்லா மூமின்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களே இந்த வட்டியை நீங்க உண்ணாதீர்கள். அடுத்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், இறைவன் வட்டியை ஒழிப்பதற்கு விரும்புகிறான். சதகாக்களை, தர்மங்களை, தானங்களை அதை வளர்ப்பதற்கு இறைவன் விரும்புகிறான். இறைவனுடைய விருப்பம் என்னன்னா வட்டியே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். எங்கேயுமே வட்டி அப்படிங்கக்கூடிய நிலையே வரக்கூடாது. அதே நேரத்தில் மக்கள் நிறைய பேர் பொருளாதாரத்தில் சிக்கி தவிப்பார்கள். காசு இல்லாம திண்டாடுவாங்க. தொழில் பண்ணுவதற்கு, வியாபாரம் பண்ணுவதற்கு அல்லது வேற வேற விஷயங்களுக்கு காசு தேவை, பணம் தேவை, பொருளாதாரம் தேவை. அப்ப அதுக்கு என்ன செய்யறது? இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு வாரி வாரி வழங்கட்டும், தர்மம் கொடுக்கட்டும். இந்த தர்மத்தை இறைவன் வலியுறுத்தி அது வளர வேண்டும், அதற்கு எதிராக இருக்கக்கூடிய வட்டி ஒழிய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இதை மாதிரி திருமறை குர்ஆன்ல வட்டி தொடர்பாக, வட்டி பெரும்பாவம், வட்டி தவறு என்று சொல்லக்கூடிய ஏராளமான செய்திகள் இடம்பெறுகிறது. இந்த வட்டி என்பது ஆரம்பத்தில் யகூதிகள் தான் ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. இப்பவும் இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல்ல இந்த வட்டி தொழிலை கண்டுபிடிச்சவங்க அது யகூதிகள் தான். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்லையும் சொல்லி காட்டுகிறான். ஃபபிஉல்மின் மினல்லதீன ஹாது, எவர்கள் யூதர்களாக இருந்தார்களோ அவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள், அதனால அவர்களுக்கு எது தீமையாக, எது ஹலாலாக இருந்ததோ அவைகளெல்லாம் அவர்களுக்கு தடுக்கப்பட்டு இருந்தது. என்ன அநியாயம் பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் தடைத்தார்கள். அதே போன்று வட்டியை வாங்கி சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு எது சாப்பிடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டு இருந்ததோ அந்த தடையை அவர்கள் மீறினார்கள். அல்லாஹ் அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்து அநியாயமாக பொருளாதாரத்தை சுரண்டினார்கள். இது மாதிரி பல்வேறு அநியாயம் அவங்க செஞ்சதுனால அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை நாம கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுதாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்க அறிவிக்கிறாங்க, இத்தகுல் ظுல்ம,
அநியாயத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த மனுஷனும் எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. அநியாயத்தை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஏனென்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு அநியாயம் நாளை மறுமையில் பல்வேறு அநியாயங்களாக வந்து நிற்குமா. நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு அநியாயம் ஒரு அநியாயமாக வராதான், அது வந்து பல்வேறு அநியாயங்களாக பெருகி போய் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும். அதனால யாருக்கும் நீங்க அநியாயம் செய்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒத்த குஷுஹ, நீங்கள் கஞ்சத்தனத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதுல நீங்க இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? மன்கான கபலுக்கும், இந்த கஞ்சத்தனம் என்பதுதான் உங்களுடைய முன் சென்றவர்களை அழித்து விட்டது. அமலகும் அன் சஃபகு திமாகும், இந்த கஞ்சத்தனம் என்பதுதான் அவர்களுக்கு மத்தியில வெட்டு குத்து ரேஞ்சுக்கு தங்களுடைய இரத்தங்களை எல்லாம் ஓட்டக்கூடிய அளவிற்கு அவர்களை தூண்டியது. ஏன்னா இந்த கஞ்சத்தனம்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது பயங்கரமான ஒரு விஷயம். நீ கஞ்சத்தனம் பண்ணனா அதனுடைய விளைவுகள் இவ்வளவு கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் இன்னும் சொல்றாங்க. வஸ்தஹல்லு மஹாரிமஹும், அவர்களுக்கு எதையெல்லாம் தடை செய்யப்பட்டு இருந்ததோ அந்த தடையை, ஹராமானதை ஹலாலாக ஆக்கினார்கள். யாரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அந்த யூத கிறிஸ்தவர்களை, முன் சென்ற சமுதாயத்தவர்களை. அவங்கள்ட்ட வந்து இதை செய்யாத அதை செய்யாத இதெல்லாம் ஹராம் இப்படி எல்லாம் இறைவன் சொல்லி இருக்கும்போது எந்த ஹராமை பற்றியும் அவர்கள் கவலைப்பட்டதே கிடையாது. அல்லாஹ் தானே தடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹராமையும் ஹலாலாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். இதனாலேயே அந்த சமுதாயம் அழிந்து போனாங்க. இறைவன் எதை தடை செய்தானோ அந்த தடையை அவர்கள் செய்ததின் காரணத்தினால அவர்கள் கடுமையான சோதனைக்கும் வேதனைக்கும் அழிவுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. என்னன்னா, இந்த வட்டி வாங்குறது தான் அவங்களுக்கு கொலை தொழிலாக இருந்தது. அல்லாஹ் தடுத்த ஒன்றை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் வட்டி வாங்கக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. யாருக்கு? யூதர்களுக்கு, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு, முன்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் வட்டி கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் மீறி அவர்கள் வட்டி வாங்கினாங்க. அதனால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியையும் இந்த செய்தி வருகிறது. அதே மாதிரி ஒரு மனிதர் வட்டி வாங்குகிறார் என்றால் அது லானத்துக்குரிய குற்றம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி சவாவுன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை சாப்பிடக்கூடியவர், வட்டியை சாப்பிட கொடுக்கக்கூடியவர், அந்த வட்டிக்காக வேண்டி கணக்கு எழுதக்கூடியவர், வட்டிக்காக வேண்டி சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவர்களையும் நபி அவர்கள் சபித்தார்கள். தீமையில இவங்க அத்தனை பேரும் சமம். வட்டி வாங்கினாலும் வட்டி கொடுத்தாலும் அதே மாதிரி சாட்சியாக இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேர்களுமே அதில் சமமாகத்தான் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சமனில் கல்பி, நாய் விற்ற காசு ரசூலுல்லாஹ் அதை தடை பண்றாங்க. அதே போன்று வ சமனி தம், இரத்தத்தை வித்து வருகின்ற அந்த காசு, இது தடை. வ நஹா அனில் வாஷிமதி வல் முஸ்தௌஷிமா, பச்சை குத்தக்கூடியவன், பச்சை குத்தி விடக்கூடியவன், இதை ரசூலுல்லாஹ் தடை பண்ணாங்க. அந்த லிஸ்ட்ல வாக்கில ரிபா வ மூக்கிலஹு, வட்டியை சாப்பிடக்கூடியவனும் வட்டியை சாப்பிட கொடுக்கக்கூடியவனும் இவர்களுக்கும் நபி அவர்கள் தடை செய்தார்கள். அதே போன்று உருவங்கள், ஓவியங்கள் வரைகிறார்களா இல்லையா, உருவங்களை வரையக்கூடியவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத் செய்தாங்க. இது சஹீஹ் புகாரில் இடம்பெறுகின்ற செய்தி. இவைகள் எல்லாம் என்ன? வட்டி தப்பு, வட்டி தடை. அதையும் மீறி ஒருவர் வட்டி வாங்குகிறார் என்றால் அது லானத்துக்குரிய ஒரு காரியம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மிகப்பெரிய பாவங்கள் என்ற ஒரு பட்டியலை போடுறாங்க ரசூலுல்லாஹ். அது எது? ஷிர்க் வைக்கிறது, கொலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டியலை போடுறாங்க. அந்த பெரும்பாவங்கள்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா அக்லு ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடுவது. இதெல்லாம் பெரும்பாவங்கள் லிஸ்ட். எப்படி விபச்சாரம் பெரும்பாவமோ, இறைவனுக்கு இணை கற்பிப்பது பெரும்பாவமோ, அதே மாதிரி உள்ள விஷயத்தில் உள்ளதுதான் வட்டி வாங்குவதும் மிகப்பெரிய பாவம் என்று நபி அவர்கள் கண்டிக்கிறாங்க. இது சஹீஹ் புகாரில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. இது எல்லாம் உலகத்தில் இவ்வளவு தடை செய்யப்பட்டு இருந்தாலும் நாளை மறுமையில இந்த வட்டியை வாங்கி சாப்பிடக்கூடியவருடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லதீன யகுலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். எவர்களெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தடை செய்யப்பட்ட
இந்த வட்டியை வாங்கி உண்ணுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே ஷைத்தானால் பீடிக்கப்பட்டவனை போன்று, தீண்டப்பட்டவனை போன்று அவன் எழுந்து வருவான். அப்படின்னா என்ன? பைத்தியம் முடிச்ச மாதிரி வருவான், கிறுக்க மாதிரி வருவான், யார்ட்டையும் அடி வாங்கி உத வாங்கி அப்படியே சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டவனா இருப்பான அந்த மாதிரி லட்சணத்துல தான் அவன் வருவான். எதுக்கு அல்லாஹ் இப்படி மறுமையில எழுப்புகிறான்னா கேவலப்படுத்துறதுக்கு தான். சில ஆட்கள் பாவம் செஞ்சிருப்பாங்கன்னா அந்த பாவத்தினுடைய அடையாளத்தோடையே வருவாங்க அங்க மறுமையில. ஒவ்வொரு ஆட்களுக்கும் அப்படித்தான். ஒருத்தன் யாசகம் கேட்கிறான்னு வைங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடுமையா கண்டிக்கிறாங்க. யாசகம் சில பேர் தான் கேட்கலாம், பாக்கி உள்ளவங்க கேட்கவே கூடாது. ஒரு சமயம் கேட்க கூடாத தடை செய்யப்பட்ட ஒருவர் யாசகம் கேட்கிறார் என்றால் நாளை மறுமையிலே அவர் வருகின்ற பொழுது முகத்துல சதையே இருக்காதான், முகத்துல சதையே இல்லாம அவர் வருவார். இப்படி எல்லாம் நபி அவர்கள் சொல்லி காட்டுதாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேவலப்படுத்தணும். கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில நான் யாசம் வாங்கினவன் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியணுமா? அதே மாதிரிதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில வட்டி வாங்குறவங்க மட்டும் இப்படியே கொண்டு வரான். இவனை பாத்தியா, பைத்தியம் முடிச்ச மாதிரி வரானா, எவனோ அடிச்சு உதைச்சு மிதிச்ச மாதிரி அப்படியே வரானா? என்ன அர்த்தம்? வட்டி வாங்கி இருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் தடை செய்த ஒன்றை இவன் செய்திருக்கிறான். இப்படி கேவலப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் இப்படி கொண்டு வருவானா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள், ரய்துல் லைலா, நான் இரவுல ஒரு கனவு கண்டேன். அப்பொழுது 2 மனிதர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு இடமா என்னை கூட்டு போனாங்க. அப்போ கடைசியாக ஒரு ஆறு பக்கத்துல என்ன நான் வந்தேன். அது ரத்தம் நிறைந்த ஒரு ஆறாக இருக்கிறது. நடுவுல ஒருத்தன் நீந்திக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த ஆத்துல இருந்து நீந்தி கரையை கடக்க வேண்டும் என்று அப்படியே வந்துகிட்டே இருக்கிறான். வந்தாச்சுன்னா கரையில ஒரு ஆள் இருந்துகிட்டு அவன் வாயிலேயே கள்ளத்துக்கு எரிஞ்சுக்கிட்டே இருப்பார். ரத்த ஆத்துல நீந்திக்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது கரை சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் நீந்தி வருகின்ற பொழுது கரையில் இருக்கக்கூடியவர் அவன் கரை சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கல்லால அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு பெரிய வேதனை அங்க நடந்துகிட்டே இருக்கும். அப்பதான் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நபி அவர்கள் சொல்றாங்க, நான் கேட்டேன், இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட இவன் யாரு என்று நபி அவர்கள் அவங்கள்ட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவன் தான் ஆக்கிலூர் ரிபா, வட்டி சாப்பிட்டவன், வட்டிக்காண்டி கணக்கு எழுதினவன், வட்டிக்காண்டி சாட்சி சொன்னவன், அல்லது வட்டியை சாப்பிட கொடுத்தவன். இதை மாதிரி பாவம் செய்தவர்கள் தான் இந்த மாதிரி நிலை. இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள் என்றால் கடுமையான ஒரு பாவம் வட்டி அப்படிங்கிறதுக்கு தான் நபி அவர்கள் இவ்வளவு கடுமையாக நமக்கு சொல்லி தராங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது ஒரு காலம் வரும். அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, நசையில மற்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஏத்தி அலன்னாசி ஜமான், ஒரு காலம் வரும், மக்கள்கிட்ட ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம் என்ன தெரியுமா? மா யுபாலி ரஜுலு மின் ஐன அசாபல் மால், ஒரு மனுஷன் எப்படி நமக்கு வருமானம் வருகிறது, பொருளை எப்படி நாம திரட்டுகிறோம் என்று கொஞ்சம் கூட அவன் கவலைப்படவே மாட்டான். வருமானம் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த வழியில வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்படின்னு வருமானம் பற்றி அவன் எந்த கவலையும் இருக்காது. அப்படின்னா என்ன? மின் ஹலாலின் அவ் ஹராம், நாம ஈட்டக்கூடிய இந்த வருமானம் ஹலாலா ஹராமா இதை ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டானா. காசு வந்தா போதும், பணம் வந்தா போதும், நகை வந்தா போதும், பொருளாதாரம் வந்தா போதும். அது எங்க இருந்துப்பா வருது, எங்க இருந்து வந்தா எனக்கு என்ன, கள்ளத்தனமா வருத வந்துட்டு போட்டோம், திருட்டுத்தனமா வருத வந்துட்டு போட்டோம், வட்டி மூலமா வருத வரட்டும், அது ஹலாலா ஹராமா இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்திக்கு வேறு ஒரு விளக்கத்தையும் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு காலம் வருப்பா, அந்த காலத்துல மது எல்லாம் குடிப்பாங்க, சாராயத்தெல்லாம் குடிப்பாங்க. ஆனால் அந்த சாராயத்துக்கு சாராயம் அப்படின்னு பேர் வைக்காம வேறு வேறு பேர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தவறுகளை செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதுனா மதுன்னு சொல்லணும்ல, அது பேர் விஸ்கிமா, அல்லது புரியாத பேரை சொல்லுவான், அல்லது உற்சாக பானம்மா, நமக்கு தெரியாது. அது அவன் சொல்றது உற்சாக பானம். என்னன்னா உற்சாக பானம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா, அதை குடிச்சாச்சுன்னா நல்ல நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கடைசி அதுக்கு சாராயத்துக்கு தான் இவ்வளவு பேர் வச்சிருப்பான்.
அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். எது தடை செய்யப்பட்டதோ அந்த தடை செய்யப்பட்ட ஒன்றை நேரடியாக சொன்னால் மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல, இது தடை, சாராயம், இது மது அப்படின்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சு போயிடும் இது தப்புன்னு. இதுக்காக என்ன செய்யறதுன்னா அதனுடைய ஒரிஜினல் பேரை தவிர்த்துட்டு நல்ல பேர்கள் இருக்குமா இல்லையா சமூகத்தில், அந்த பேரை வைத்து அதை அழைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னாங்க. இந்த ரெண்டு ஹதீஸின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நிலை தான். ஒரு சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா, நேர்மையாக வருகிறதா தவறான வழியில் வருகிறதா, முஸ்லிம்கள் இதை கண்டிப்பாக கண்காணிக்கணும். நமக்கு 5 பைசா வரவு வந்தாலும் எந்த அடிப்படையில் வருகிறது, நம்ம ஈட்டக்கூடிய இந்த பொருளாதாரம் எந்த அடிப்படையில், ஹலாலா ஹராமா, இதை கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல வேற வேற பேர்ல வருதா, வட்டிங்கிற பேர்ல வந்தா நம்ம வாங்க மாட்டோம். ஆனா வட்டிங்கிற பேரை தவிர்த்துட்டு வேற வேற பேர்ல வருதா, இதுல கூடுதல் கவனமா இரு, இல்லைன்னா நரகத்துக்கு தான். நீ எந்த பேரை, வட்டிங்கிற பேரை தவிர்த்துட்டு வேற எந்த பேரை வச்சுக்கிட்டு நீ அழைத்தாலும் கடைசி போக வேண்டிய இடம் எது, நரகம்தான். இவ்வளவு கடுமையாக எச்சரிச்சாங்களே, அது மாதிரி விஷயம்தான். இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மாதிரியே இன்னைக்கு உலகத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் வட்டி என்று வருவது நேரடியாக அது 1-2 தான் இருக்கும். பாக்கி நீங்க பார்த்தீங்கன்னா வட்டி என்பது வட்டி என்ற பேர்லயே இருக்காது. எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு தெரியுமா? நீங்க ஒரு பேங்குக்கு போறீங்க, அங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். அப்ப பேங்க் மேனேஜரே கூப்பிடுவார், அல்லது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கூப்பிடுவார். நம்ம பாயின்னு தெரியும். உடனே அவரு நீங்கள் டெபாசிட் பண்ண வந்திருக்கீங்களா, அல்லது உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எங்கள் பேங்கில் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க அப்படிம்பாரு. இல்லைங்க வட்டி இருக்கும் அதனால நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவரே முந்திக்கிடுவார். தெரியும் பாய், இஸ்லாத்தில் வட்டி கூடாது என்று எனக்கு தெரியும். சொல்கிறது யாரு? இன்னொரு மதத்துக்காரர் தான், பேங்கில் வேலை செய்யக்கூடியவர் தான். அவர் கரெக்டாக நம்மளை கேன்வாஸ் பண்ண தான் உட்கார்ந்துருக்கிறாரு. கேன்வாஸ் பண்ணும்போது எதையும் சேர்த்து சொல்லுவார்னா, பாய் தெரியும், ஏன்னா இஸ்லாத்தில் வட்டி தடைங்கிறது எங்களுக்கு தெரியாதா, அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண சொல்கிறீங்களே, நாங்கள் வட்டி தரத்துக்கு டெபாசிட் பண்ண சொல்லலை. நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த அக்கௌண்ட்டில் அல்லது இந்த கணக்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு மாசமோ அல்லது வருஷமோ லாபத்தில் பங்கு தருகிறோம் அப்படிம்பாங்க. இது நீங்கள் வேற ஆள்கிட்ட போன ஏன்டே பேசினார் ஒரு ஆள். இப்படி நான் பேங்குக்காக வேண்டி போயிருக்கிறேன், நம்ம இந்த இதுக்காக வேண்டி ஒரு டவுட்டுக்காக வேண்டி போய் பார்க்குறேன். பார்க்கும்போது என்னையும் கூப்பிட்டு பேசுகிறார் அவர். என்னையும் கூப்பிட்டு பேசும்போது தான் இந்த மாதிரி டெபாசிட் இருக்குது, வட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால், வட்டி கிடையாது பாய், முஸ்லீம்கள் வட்டி வாங்க மாட்டாங்க எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் வேற ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறோம். மற்ற மக்களுக்கெல்லாம் வட்டி வாங்குவாங்க, அவங்களுக்கு தனி ஸ்கீம், முஸ்லீம்களுக்கு என்று வேற ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறோம், அது வட்டி கிடையாது, லாபம் அப்படின்னாரு. என்னங்க லாபம் அப்படின்னு நம்ம கேட்டால் அடுத்து அவர் சொல்கிறார், அதாவது நீங்கள் ஒரு 2 லட்சமோ அல்லது 5 லட்சமோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க, முதலீடு பண்ணுங்க. சரி பண்ணியாச்சுன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு அதை எடுக்க முடியாது. நாங்கள் என்ன செய்வோம், அதை வேற ஒரு தொழிலில் போடுவோம். அவர் வேற ஒரு தொழிலில், அதில் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது வேற எதுலையா ஒன்று போடுவாங்களாம். போட்டு முடிச்சுட்டு அதில் இருந்து வரக்கூடிய லாபம் இருக்கா இல்லையா, அந்த லாபத்தை எடுத்து உங்களுக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னாரு. சரி லாபத்தை தந்துடுவீங்க. நான் அடுத்து கேட்டேன், நஷ்டம் வந்தால் என்ன செய்வீங்க? வராது பாய், நஷ்டமே வராது. நஷ்டமே வராது எப்படிங்க வியாபாரமாக இருக்க முடியும்? லாபத்தை நீங்கள் தாரிய ரைட்டு, நஷ்டம் வந்தால் என்ன செய்வீங்க? சரி நஷ்டமே வராது அப்படின்னாரு. அடுத்து ஒரு கேள்வி, சரி நஷ்டமே வராது வச்சுக்கிடுவோம், ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, என் காசை வச்சு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா 5 லட்ச ரூபா கெட்டுதேன், 5 லட்ச ரூபா எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்க, ரைட்டு, மாதம் எவ்வளோ தருவீங்க? உடனே அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா அல்லது 20,000 ஏதோ ஒரு அமௌண்ட்டு சொல்கிறார், இவ்வளோ அமௌண்ட்டு வரும், அது எந்த அடிப்படையில் தாரிய? லாபம் அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், லாபம் என்றால் ஃபிக்ஸடாக வராத, மாதம் 5,000 ரூபா நான் எவ்வளோ கெட்டுதனோ அதுக்கு நீங்கள் மாதம் 5,000 ரூபா தாரிய அல்லது 10,000 ரூபா நீங்கள் தாரிய வச்சுக்கிடுவோம். இந்த மாதம் 5,000 ரூபா நீங்கள் தருகிறீர்கள் என்றால் ஒரு வியாபாரத்தில் கரெக்டாக 5,000 ரூபா தான் லாபம் வரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மாதத்தில் 5,000 ரூபா வரலாம்,
இன்னொரு மாசத்துல 10,000 ரூபாய் வரலாம், இன்னொரு மாசத்துல 20,000 ரூபாய் வரலாம், ஒரு மாசத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். இதுதானே வியாபாரம். ஒரு வியாபாரம் நீங்க பண்ணும்போது லாபம் என்பது கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இது நீங்க லாபம் சொன்னீங்கன்னா நீங்க எப்படி இவ்வளவுதான் வரும் எப்படி நீங்க முடிவு பண்ண முடியும்? அப்படியே முழிக்கிறாரு. மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலே. பா இது வட்டி இல்லைப்பா. திரும்பவும் எங்க வட்டி இல்லை, இருந்தாலும் என் டவுட்டை கிளியர் பண்ணுங்க. இல்லைப்பா எனக்கு இதுக்கு மேலே தெரியலை, நீங்கள் வேணால் மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகுறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்முடைய சமுதாயம் வட்டி வாங்காது என்று தெரிஞ்சே வட்டியை வட்டி என்ற பேர் இல்லாமல் லாபம் அல்லது போனஸு அல்லது வேற ஏதாவது ஒரு பேரை சொல்லி நம்மளை இழுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. 4 கேள்வி கேட்டால் அங்கிருந்து பதில் வர மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன செய்யறாங்க? இதே மாதிரி தான். இதுல பேங்க் மட்டும் இப்படி செய்யல. சமீபத்தில் நம்ம ஊர்களில் கடைநல்லூர் போன்ற சில பகுதிகளில், மேலப்பாளையம் போன்ற சில பகுதிகளில் இதே மாதிரி சொல்லி பேங்க் ஏமாத்தல, தனி மனிதர்களை ஏமாத்துறாங்க. பல ரூபாயை சுருட்டிட்டு போனாங்க. எப்படி? நீங்க எங்க கம்பெனியில் ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க. சரி கட்டியாச்சு. மாசம் மாசம் உங்களுக்கு 4,000 ரூபாய் தந்துடுவோம். நம்ம ஆளு என்ன, லாபம் வந்தா போதும் தானே, லாபம் வந்தா போதும். உடனே என்ன செய்யறது? 2 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. ஒரு 2 மாசத்துக்கு 4,000 4,000 இப்படி வந்துகிட்டே இருக்கிறது. ஒரு 4 மாசத்துக்கு வருது, 5 மாசத்துக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரல. என்னங்க தரலையே, லாபம் தரலையே என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா வரும் வரும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு கேட்டாச்சுன்னா ஒட்டுமொத்தமாக கம்பெனியும் இல்லை, நீங்க போட்ட பணத்தை அபஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எத்தனை பேர், நான் இது கற்பனையா சொல்லல, எத்தனை பேர் இப்போ அதை மாதிரி ஏமாத்து நிற்கிறாங்க தெரியுமா? ஏன்? இந்த ரசூலா சொன்னதுதான். ஏன் ஒரு வருவாய் வருத, அது ஹலாலா ஹராமா நீ யோசிச்சியா? ரசூலா அதை கேட்கிறாங்களா? ஒரு காலம் வரும் வருவாயை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. அப்ப சிந்திக்காம இருந்து விழுவதனால பாவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா நம்முடைய அசல், நம்முடைய பொருளாதாரம் அப்படியே இன்னொருத்த தூக்கிட்டு ஓடிட்டானே. எத்தனை பேர் போய் ஏமாந்தாங்க? அதே மாதிரிதான் டிராவல்ஸ்ல இங்க வந்துட்டு திரும்ப நீங்க டிராவல்ஸ்கார இப்படி ஏமாத்திட்டாங்க, ஏதாவது செய்யுங்க. என்ன நடந்துச்சு கடைசி வரையும்? ஒண்ணுமே இல்லை. நீங்க 10 லட்சம் போட்டால் உங்களுக்கு 1 லட்சம் லாபம். எந்த டிராவல்ஸ்கார அப்படி லாபம் எடுக்கிறான்? 10 லட்சம் கொடுத்து ஒரு பஸ்ஸை வாங்கிட்டான். மாசம் மாசம் 1 லட்சம் வருமா லாபம்? மாசம் மாசம் 50,000 ரூபாய் வருமா? கவர்ச்சிகரம். இந்த பொருளாதார விஷயத்துல இப்படி கவர்ச்சிகரமாக விளம்பரம் பண்ண உடனே எல்லாம் நம்ம ஆட்கள் தானே, பாய்மார் தானே நடத்துறாங்க, அவர் வட்டினா வாங்க மாட்டாரு, அவர் பொருளாதாரத்தில் நேர்மையா இருப்பாரு, இவனா சர்டிபிகேட் கொடுப்பான். இவனா சர்டிபிகேட் கொடுத்து கடைசி ஏமாந்ததுதான் மிச்சமே தவிர, இவனுடைய அசல் எல்லாம் போனதுதான் மிச்சமே தவிர எதுவுமே இல்லை. அப்ப முதல் விஷயம் ஒன்னு ஹலாலா ஹராமா, இதுல கூடுதல் பார்வை நமக்கு இருக்கணும். எதுல நம்ம முதலீடு பண்ணாலும் சரி, அல்லது எந்த தொழிலை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நாம கவனிக்க வேண்டியது இது ஹலாலா, நம்ம மார்க்கம் அனுமதித்த ஒரு தொழிலை தான் செய்கிறோமா, மார்க்கம் அனுமதித்த ஒன்றிலே தான் நம்முடைய பொருளாதாரத்தை முதலீடு பண்ணுகிறோமா, இதை முதல்ல கவனிக்கணும். கவனிக்கவில்லை என்றால் உலகத்திலே நஷ்டம், மறுமையிலே நஷ்டம். இப்ப இந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய நாடுகளில், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் என்னென்ன பேர்கள் எல்லாம் வட்டி வருதுன்னு நீங்க பாருங்களேன். நம்ம எப்படியாவது வட்டி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பேங்குக்காரனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லது இத மாதிரி உள்ள ஆட்கள், இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வைத்திருக்கக்கூடிய ஆட்கள், கடன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் விதவிதமாக யோசிக்கிறான். அதுல ஒரு யோசனை என்ன தெரியுமா? நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு பொருளை வாங்க போறீங்க ஒரு கடையில், போன உடனே என்ன செய்வான் தெரியுமா? 0% வட்டி அப்படின்னு போட்டிருப்பான். 0% வட்டியா? அப்பா, அப்படின்னா நம்ம போய் வாங்கலாமே, வட்டி வாங்குறது தானே மார்க்கத்தில் ஹராமு. இங்க 0% வட்டி, பெரிய போர்டு விளம்பரம் வச்சு நடிகர்கள்லாம் கூட்டு வந்துருவான் விளம்பரத்துக்கு. 0% வட்டி. என்னப்பா 0% வட்டி? வட்டியே இல்லையா? வட்டியே கிடையாது. சரிங்க, இந்த மிக்சிக்கு என்னங்க ரேட்டு? மிக்சிக்கு 2,000 ரூபா. சரி, அப்போ நான் இன்ஸ்டால்மெண்ட்ல மாசம் மாசம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 2,000 ரூபாய் கட்டுதேன். ரைட்டு.
அப்போ எனக்கு வந்து 2000 ரூபா, அந்த மிக்ஸி ரேட்டு 2000 ரூபா, அவ்வளோதானே. அப்போ 2000 ரூபா நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டினா, கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் கட்டினா போதும் தானே? போதும் போதும் போதும், வட்டி எதுவுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாதுங்க. சரி, பில்லை போடு அப்படின்னா, பாய் அது டாக்குமெண்ட் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது அப்படிமா நைஸா. என்னடா 0% வட்டின்னு, அது என்ன டாக்குமெண்ட் ஃபீஸு அப்படின்னு கேளுங்களேன். அதான் டாக்குமெண்ட் ஃபீஸு. சரி, என்ன பத்திரம் வாங்கி எழுத போறியா? பத்திரம் தான் வாங்க மாட்டோம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீ வந்து எது ரிஜிஸ்டர் பண்ண போறியா? அதுவும் பண்ண மாட்டோம். சரி, என்னடா டாக்குமெண்ட்டு? 2000 ரூபா பொருளுக்கு என்ன டாக்குமெண்ட்டு? நீ ஒரு 20 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கினா சரி ரைட்டு, அந்த 20 ரூபா நான் தரத்தான் வேணும். அல்லது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உனக்கும் எனக்கும் இப்படி ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது, அதை ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னா ரிஜிஸ்டருக்கு ஏதோ செலவாகுதோ அதை நீ கொடுக்க வேண்டியதான். ஆனால் இங்கே என்ன ஒன்றுமே இருக்காது, டாக்குமெண்ட் ஃபீஸு அப்படிமா. அது என்னப்பா டாக்குமெண்ட் ஃபீஸு? நம்ம ஆளும் டாக்குமெண்ட் ஃபீஸ் தானே, வட்டி இல்லைன்னா அப்படிமா. அடே, வட்டிக்கு தாண்டா டாக்குமெண்ட்னு வச்சிருக்கிறான். நமக்கு அது புரியறதுக்கு 40 வருஷமா ஆகுது. வட்டிக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்கிறான்னா டாக்குமெண்ட். நீங்க கேட்டு பாருங்க, எங்கெல்லாம் வட்டியை வேற பேர்ல சொல்றானோ அங்க 2 கேள்வி மட்டும் கேளுங்களேன். அப்பதான் வட்டியினுடைய உண்மையான பேர் வெளியே வரும். அது தனி வட்டியினுடைய உண்மையான பேர்ல வர டாக்குமெண்ட் ஃபீஸ் அப்படின்ட்டு பேர்றான். என்னப்பா டாக்குமெண்ட் ஃபீஸ்? ஒரு 4 கேள்வி கேளுங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம நாட்டினுடைய சட்டம், நீங்க எந்த கடையில் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் அல்லது பேங்க்லேயோ அல்லது மற்ற இடங்கள்லையோ நீங்க காசை அல்லது பொருளை கடனாக நீங்க வாங்கினீர்கள் என்றால் வட்டி இல்லாம அவனுக்கு கடன் கொடுக்க கூடாது. ஆர்பிஐ உடைய சட்டம், இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் இருக்கா இல்லையா, பொருளாதாரம் சம்பந்தமாக சட்டம் ஏற்றுவதெல்லாம் ரிசர்வ் பேங்க் தான் ஏற்றும். இப்ப அந்த அடிப்படையில் ரிசர்வ் பேங்க் என்ன செய்கிறது என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பொருளை கடனாக வாங்கினாலோ காசை கடனாக வாங்கினாலோ அல்லது வேற எதையும் கடனாக வாங்கினாலோ அது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் அது வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால், நீங்க மீண்டும் கிளைம் பண்ண வேண்டும் என்றால் அங்கே வட்டி இருக்க வேண்டும். வட்டி இல்லாம ஒரு ஆளை இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்க முடியாது. அப்படி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் கடன் கொடுத்தவருக்கும் ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போனா நிக்காது. ஏன் சட்டத்தை மீறி நீங்க கடன் கொடுத்தீங்க? சட்டம் எப்படி இருக்கணும்? நீங்க கடன் வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த பத்திரத்தை நீங்க பாருங்க, எல்லாத்துலயுமே வட்டி இல்லாம எழுத மாட்டாங்க. வட்டின்னு எழுதணும். உதாரணமா, நீங்க எனக்கு 10,000 ரூபாய் தாரிய, 10 மாசத்துல நான் திரும்ப தருகிறேன், நம்ம 2 பேருக்கு மத்தியில் ஒப்பந்தம் போடணும். இப்படி ஒப்பந்தம் போடுறதா இருந்தா, இன்னாள்கிட்ட இருந்து இன்னாராகிய நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன், 10 மாசம் கழித்து இத்தனை சதவீதம் வட்டியோடு திரும்ப கொடுக்கிறேன் என்று நான் எழுதணும். அப்படின்னா தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அது ரிஜிஸ்டர் ஆகும். நாளைக்கு நீங்க ஏமாத்திட்டு போனீங்கன்னா அல்லது நான் ஏமாத்தினா கோர்ட்டில் போனாலும் கிளைம் பண்ண முடியும். இதுதான் ஆர்பிஐனுடைய சட்டம். நீங்க கடன் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, மிக்சியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும் அல்லது வேற எதுவாக இருக்கட்டும், எந்த பொருளை இன்ஸ்டால்மெண்ட்ல கடனுக்கு நீங்க வாங்கினாலும் எவ்வளவு பெரிய கூடுதல் பொருளோ அல்லது குறைய பொருளோ அதை நீங்கள் சட்டப்படி நீங்க செய்வதாக இருந்தால் வட்டி இல்லாமல் செய்ய முடியாது. இது சட்டம். அதனாலதான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வட்டி என்ற பேர் இல்லாம டாக்குமெண்ட் ஃபீஸ் அல்லது சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது ஒன்று குண்டக்க மண்டக்க ஏதாவது ஒன்று சொல்றான். என்னப்போ ஒரு மிக்சி விற்கிறிய வாங்குறிய, அதுல என்ன சர்வீஸ் சார்ஜ்? அதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜ் கேளுங்க நீங்க. சரி, ரெடி கேஸ் கொடுத்தா சர்வீஸ் சார்ஜ் வேண்டாமா? ஏன் அப்ப மட்டும் நீ சர்வீஸ் பண்ணலையா? ஒரு கடையில் போய் நின்றுட்டு 10,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்குறிய, அவன் சர்வீஸ் பண்ணலையா? வாரண்டி தரலையா? 1 வருஷம் வாரண்டிங்கிறான், 2 வருஷம் வாரண்டிங்கிறான். அதுல ஏதாவது பிரச்சனைனா அந்த வாரண்டி காலகட்டத்தில் நாங்க இலவசமா சர்வீஸ் பண்ணி தரோங்கிறான். நீங்க ரெடி கேஷ் கொடுக்கும்போது இவ்வளவு சர்வீஸ் இருக்குது. இங்க என்ன, இங்க வந்து வட்டி என்பதற்கு பேருக்கு அவன் என்ன செய்யறான்னா சர்வீஸ் காசு, டாக்குமெண்ட் ஃபீஸ். இது தெளிவான ஒரு வட்டி. வட்டிக்கு வேற பேரை வச்சிருக்கிறாங்களே தவிர வட்டின்னு சொன்னா நம்ம வாங்க மாட்டோம் என்பதற்காக வேண்டி வேற பிரச்சனை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வேற மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றா நீங்க பாருங்களேன். சமீபத்தில் வட்டியை எப்படியெல்லாம் நியாயப்படுத்தி
அல்லது குறுக்கு வழியில் வட்டியை மறைச்சு எப்படியெல்லாம் நம்ம நடைமுறையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். உதாரணத்திற்கு ஷரியத் ஃபைனான்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியில் இருக்குது, வேறு சில இடங்கள்லாம் இருக்குது. ஷரியத் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது மார்க் அடிப்படையில் உங்களுக்கு கடன் தரப்படும். இதுதான் அந்த நிறுவனம். சரி, மார்க் அடிப்படையில் உங்களுக்கு கடன் தருவாங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்காது? வட்டி இருக்காது. ஏன்னா ஒரு மார்க் அடிப்படையில் நீங்கள் எனக்கு கடன் தாரியே, நான் உங்களுக்கு கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அங்கே வட்டி இருக்காது. இப்படி நம்பி சில பேர் போகிறாங்க. போனோடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கணும், அதில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும். உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரைட்டு 10 லட்ச ரூபா தாரோம், பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு நாங்கள் 10 லட்ச ரூபா தந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணி அதில் இருக்கக்கூடிய லாபத்தில் எங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ தந்துடணும், ஃபிக்ஸடாக தந்துடணும். 10 லட்ச ரூபா உங்களுக்கு கடனாக தந்துடுறோம், 10 லட்ச ரூபா நான் உங்களுக்கு கடனாக தந்துட்டேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் அதில் தொழிலில் போடுவீங்கல்ல, தொழிலை போட்டுட்டு மாதம் மாதம் எங்களுக்கு 10,000 ரூபா அல்லது 5,000 ரூபா தந்துடணும். அசலை தனியாக கட்டணும். 10 லட்ச ரூபாய அது அசல், அது தனியாக கட்டணும். மாதம் மாதம் எங்களுக்கு இவ்வளோ தந்துடணும். சரி, ஒன்று. வேற என்னப்பா நிபந்தனை? வேற என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டாச்சுன்னா இன்னொரு நிபந்தனை, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்யூரிட்டி எங்களுக்கு தரணும். என்ன செக்யூரிட்டி? உன் வீட்டினுடைய பத்திரத்தை எனக்கு தந்துரு, அல்லது வீட்டில் உள்ள தங்க நகையை தந்துரு அப்படிங்கிறான். சரி, இது எப்படி வந்து மார்க் அடிப்படையில் வட்டி இல்லைன்னு? அம்மா வட்டி கிடையாது தானே, நீங்கள் கடன் வாங்குறீங்க, நான் கடன் தந்தேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆமாம், கடன் வாங்கினா கடன் தந்தா எதுக்கு என்கிட்ட கூடுதலாக காசு கேட்குற? லாபம் என்ற பேரில் நீ ஏன் கேட்குற? ஏன்னு பார்த்தா செக்யூரிட்டிக்காக வேண்டி 10 லட்ச ரூபா உன்கிட்ட வாங்கினேன், செக்யூரிட்டிக்காக வேண்டி என்கிட்ட ஒரு நகையை நீ வாங்கி வச்சுட்ட, அது ஓகே, அது கரெக்டு தான், அதில் தப்பு இல்லை. ஆனால் அதை தாண்டி நான் உன்னிடத்தில் 10 லட்ச ரூபா கடன் வாங்கினோம்னா நான் எதுக்கு என்னுடைய லாபத்தில் இருந்து உனக்கு நான் தரணும்? கடன் வாங்கினால் திரும்ப கடனை அடைக்கணும், அதுதானே முறை. 10 லட்ச ரூபா நீங்க எனக்கு கடனை தந்தீங்க, நான் திரும்ப 10 லட்ச ரூபா தரணும், முடிஞ்சு போச்சு. நீங்க கடனுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க, அந்த கடனை நான் திரும்ப அடைச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு. நான் அதை வைத்து தொழில் செய்கிறேன் என்றால் அந்த தொழிலில் இருந்து அதுவும் குறிப்பிட்ட ஒரு தொகையை தரணும்னா இது எந்த அடிப்படையில் நியாயம்? என்ன செய்யறாங்கன்னு வழங்குதா? வட்டி அப்படிங்கிறத தான் இன்னொரு பேர்ல லாபம் அப்படின்னு காட்டுதான். இதுலயும் நம்ம சமுதாயம் போய் உழுதிப்போம். சில பேர் தெரிஞ்சு உழுறாங்க, சில பேர் வட்டியை பற்றி அறியாம உழுறாங்க. இது வட்டிலாம் கிடையாது, லாபத்து தானே, அவர் தந்துட்டார்ல, 20 லட்ச ரூபா தந்திருக்கிறாரு, 10 லட்ச ரூபா தந்திருக்கிறாரு, ஏதாவது லாபத்தில் கொடுக்கணும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்ப கடனா தந்தாரா அல்லது முதலீடு பண்ணாங்களா? முதலீடு பண்ண லாபம் கொடுக்க வேண்டியதுதான். ஒரு ஆள் 2 பேரும் ஷேர் பண்ணி ஒரு தொழிலை நம்ம பண்ணுகிறோம் என்றால் முதலீடு, அந்த முதலீடுக்கு வந்து நம்ம லாபம் கொடுக்க வேண்டியதான். இவன் என்ன செய்யறான்? பேசும்போது கடன் அப்படிங்கிறான், திரும்ப வந்து லாபம் கேட்கும்போது முதலீடுங்கிறான். எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை இது! எவ்வளவு பெரிய வட்டியை வந்து எப்படி நாசுக்காக, அதே நேரத்தில் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி எப்படி வாங்க வைக்கிறாங்க நீங்க பாருங்க. இஸ்லாமிய சமூகம் இதுலயும் போய் உழுது. அதே மாதிரி இந்த ஷரியத் ஃபைனான்ஸ்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நாங்கள் லோன் தாரோம் அப்படின்னு இந்த ஷரியத் ஃபைனான்ஸ் வருது. நாங்கள் லோன் தாரோம், கடன் தாரோம். சரி, அப்போ 10 லட்ச ரூபா காருங்க, 10 லட்ச ரூபா எனக்கு கடன் தரீங்களா? தாரோம். உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும்னு பாருங்க. இல்லை இது இந்த காரு அந்த காரு, ஹோண்டா இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. சரி, ரைட்டு, உங்களுக்கு பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. அந்த காருடைய விலை என்ன? 10 லட்ச ரூபா. ரைட்டு. ஆனால் எங்கள்கிட்ட வந்து இந்த காரை நாங்கள் வாங்கிடுவோம். உங்களுக்கு 10 லட்ச ரூபா கேஷாகலாம் உங்களுக்கு தரமாட்டோம். நீங்கள் போய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் அந்த காரை வாங்கவும் முடியாது. நாங்கள் என்ன செய்வோம்னா 10 லட்ச ரூபா காரு, இந்த கார் தானே உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதை வாங்கி உங்களுக்கு தந்துடுவோம். ஆனால் 10 லட்ச ரூபா கார் என்பது 12 லட்ச ரூபா எங்களுக்கு தரணும். வேறு ஷோரூமில் அந்த காருடைய விலை 10 லட்ச ரூபா. இவர் என்ன செய்யறானா, இந்த ஷரியத் ஃபைனான்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா 10 லட்ச ரூபாய் காரை உனக்கு வேணும்ல, வாங்கிக்க, எடுத்துக்க, இன்னைக்கே எடுத்துக்க. ஆனா எங்களுக்கு கெட்டும் போதே 12 லட்ச ரூபாயை கட்டணும். இது எதுக்கு 12 லட்ச ரூபா? 10 லட்ச ரூபா கார் நான் ரெடி கேஷ் கொடுத்தா 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துருவேன். உங்க வழியில போனாச்சுன்னா 12 லட்சம் ரூபா. ஷரியத் ஃபைனான்ஸ் அடிப்படையில் போனாச்சுன்னா 12. இந்த 2 லட்ச ரூபாய் என்ன கேட்டாச்சுன்னா நாங்க முதலீடு பண்ணியிருக்கிறோம்ல,
முதலீடு பண்ண நீ தனியாக கார் கம்பெனி வை, கார் ஷோரூம் வாங்கி வை, காருக்கு ஏஜெண்டா நீ இரு, நீ வில்லு, அது வேற மேட்ரு. இது என்னுடைய ஒரு ஒரு இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு 10 லட்ச ரூபாய் காரை 20 லட்ச ரூபாய்க்கோ அல்லது 12 லட்ச ரூபாய்க்கோ விற்கிறதா இருந்தால் அது எந்த அடிப்படையில் நியாயம்? இப்படித்தான் ஷரியத் ஃபைனான்ஸ், இதுவும் ஒரு வகையில் வட்டி தான். இது இப்படித்தான் வட்டியை வேற வேற பேர்களில் வேற வேற நேமுகளில் அப்படியே கொண்டு வராங்க. அதே மாதிரி நடைமுறையில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன? நிறைய நம்முடைய சகோதரர்களை கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, அரசாங்கம் சில இடங்களில் ஸ்கீமுகளை அறிவிக்கிறாங்க. அதாவது மானியம் தருகிறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மானியம்? தொழில் தொடங்குவதற்கு. ஏன்னா சிறு தொழில் தொடங்குவதற்கு மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், சில மானியங்களை தருகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை மாதிரி உள்ளதுலையும் சில வட்டிகள் இருக்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மக்கள் நிறைய பேர் மானியம் தானே, மானியம்னா இலவசம் தானே அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன? உதாரணமாக ஒரு ஆள் ஒரு தொழில் தொடங்குறாரு, ஏதோ ஒரு சின்ன ஒரு கடையையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ தொடங்குறாரு. அவருக்கு 10 லட்ச ரூபா கடன் தேவை. அரசாங்கத்தில் போய் மனு செய்யலாம். அரசாங்கம் என்ன செய்யுது? சரி ரைட்டு, உனக்கு 10 லட்ச ரூபா தருகிறேன், ஆனால் இந்த 10 லட்ச ரூபாயில் 3 லட்ச ரூபா மானியம், 7 லட்ச ரூபாய் நீ திரும்ப கட்டினா போதும். 10 லட்ச ரூபா கடன் கேட்கிறாரு, அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்குது. அந்த 10 லட்ச ரூபாயில 3 லட்ச ரூபா மானியம், இலவசம், நீ வச்சுக்க, திரும்ப தர வேண்டாம். ஆனா 7 லட்ச ரூபாயை நீ திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 லட்ச ரூபாய்க்கு வட்டியோடு திரும்ப கட்டணும் அப்படிமா. உடனே நம்ம ஆட்கள் வட்டி வாங்கக்கூடாது தானங்க, வட்டி எப்படி வாங்குறது அப்படின்னோடனே, அதான் இனாமா தாரான்ல, அதாவது மானியமா தாரானா இல்லையா, மானியம் நம்மளுக்கு ஃப்ரீ வேண்டாம், அதை வேண்டாம், நீங்க வட்டியில கழிச்சுக்கிடுங்கன்னு சொல்லிக்கிடுங்க, நம்ம வட்டி வாங்க வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். எப்படின்னு பாருங்களேன். அட நீ கொடுக்கிறது வட்டியா வட்டி இல்லையா? அரசாங்கம் தெளிவா தானே தாரான். அரசாங்கம் 10 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபாய் மானியம் இலவசம், உனக்கு 7 லட்ச ரூபாய் நீ திரும்ப கட்டணும், அதுக்கு வட்டி இவ்வளவு கட்டணும் இருக்குது. நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மானியத்தை என்ன இருந்தாலும் அரசாங்கம் நம்மளை ஃப்ரீயா தந்துட்டான்ல, அது வட்டிங்கிற பேர் இல்லாம மானியத்தை திரும்ப கூட ஒப்படைச்சிடறோம். அதாவது வட்டின்னு சொல்லக்கூடாதான், மானியத்தை திரும்ப நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லணுமா? எப்படியெல்லாம் நம்ம ஆட்களுடைய மூளை வேலை செய்துன்னு பாருங்களேன். இந்த ஹராமான வட்டி சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது ஹலாலாக ஆக்குறதுக்கு என்ன சொல்லியாவது ஏதாவது ஒன்று, இது அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே நீங்க நல்ல விளங்கிக்கிடுங்க, ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ளக்கூடிய மேட்ரு என்னன்னு கேட்டா, வட்டி என்பதற்குத்தான் இவ்வளவு, அதை சாப்பிடுவதற்கு தான், ஹலால் ஆக்குவதற்கு தான் இவ்வளவு முஸ்தீபுகளும் எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். ஒவ்வொரு முஸ்தீபா அது வட்டி இல்லைன்னு வந்துடும். வட்டிங்கிற பேர் மட்டும் இருக்கக்கூடாது. வட்டிங்கிற பேர் இல்லாம எப்படினாலும் வட்டியை ஹலாலாக ஆக்குவதற்காக வேண்டி பல்வேறு பேர்கள்ல இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி ஏழை சீட்டு நடத்துவாங்க. ஏழை சீட்டுனா உங்களுக்கு வழங்குதில்ல. ஏழை சீட்டுனா என்ன? அதாவது ஒரு 10 பேர் சேர்த்துக்கிறது, ஒருவர் அந்த கம்பெனி நடத்துவார், எல்லாத்துக்கும் 10,000 ரூபா 10,000 ரூபா ஏலத்தில் விழுந்தா தந்துடுவோம் அப்படிங்கிறது பேச்சு. நீங்கள் 10,000 ரூபா கட்டிடணும், நான் உங்களுக்கு ஏலத்தில் எவ்வளோ வருதோ அதை கொடுத்துருவேன். அப்போ ஏலம் போடுவார். 10 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் கேளுப்பா 10,000 ரூபா சீட்டை எவ்வளோ கேட்குற? அவர் ஒரு ஆள் உடனே வேணும், அந்த நேரத்துக்கு அவருக்கு தேவை 10,000 ரூபா தேவை. அப்போ என்ன செய்வார்? ஒரு 9,500 ரூபா, 10,000 ரூபா தான் கட்டணும். ஆனால் ஏலத்தில் இவர் எவ்வளோ கேட்பார்னா 10,000 ரூபாயை 9,500 ரூபாய்க்கு தான் அப்படின்னு கேட்பார். இன்னொரு ஆள் அவருக்கு இதை விட காசு தேவை அவசியம், அவர் என்ன செய்வார்? 9,000 ரூபாய்க்கு தாம்பார், 10,000 ரூபாய 9,000 ரூபாய்க்கு ஏலம் தாம்பார். இன்னொரு ஆள் அதை விட அவசியப்பட்டவாள், காசு தேவை, அவ அர்ஜென்ட், அவர் என்ன செய்வார்? இல்லை 8,000 ரூபாய்க்கு தான் அப்படின்பாரு. கடைசி 10,000 ரூபாயை சீட்டை 8,000 ரூபாய்க்கு எடுத்துருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இவர் 8,000 ரூபாய் அங்கிருந்து வாங்கிக்கிட்டு திரும்ப செலுத்தும் போது 10,000 ரூபாய் கட்டணும். 10,000 ரூபாய்க்கு தான் 8,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. இந்த கூடுதலா 2,000 ரூபாய் கொடுக்குறாரா இல்லையா? இதுக்கு பேர் என்னது? அந்த ஆளும் 2,000 ரூபாய் வாங்குறாரா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? இதுல வட்டிங்கிற பேரே இல்லாம ஏலச்சீட்டு, ஏலச்சீட்டுங்கிறாங்களே, இது என்னப்பா கூடுதலா கொடுக்குறாங்க, கூடுதலா வாங்குறாங்க, அதுக்கு பேர் என்ன? ஏலச்சீட்டு. ஒரு வார்த்தையில ஏலச்சீட்டு. அதெல்லாம் ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன தப்பு இல்லை?
எப்ப எனக்கு இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்குறேன், கடன் கொடுக்கிறேன், அவ்வளவுதானே. அதனுடைய அடிப்படையான விதி சட்டம் என்ன? கடன் வாங்குறது, கடன் கொடுக்கிறது. எனக்கு இன்னைக்கு காசு தேவை, கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவசரமா எனக்கு தேவை. அப்படி தேவையா இருக்கும்போது உன்கிட்ட வந்து நிக்கிறேன், 10,000 ரூபாய் தானு கேட்கிறேன். நீ என்ன செய்யற? இல்லப்பா 10,000 ரூபாய் தாரேன், ஆனா 2,000 ரூபாய் வட்டி அப்படின்னா அது மட்டும் ஆறாம். அதுதானே இவனும் செய்யறான், ஏழை சீட்டுங்கிற பேர்ல. இதை நேருக்கு நேரா கேட்டாச்சுன்னா 2,000 ரூபாய் வட்டி, 8,000 ரூபாய் உனக்கு தருவேன் அப்படின்னா அதுக்கு பேர் வட்டியா. இதே இது ஏழை சீட்டுன்னு போனாச்சுன்னா அதுக்கு பேர் வட்டி இல்லையா, பேரு ஏழை சீட்டு. வட்டி அப்படிங்கிறது தான் ஏழை சீட்டு அப்படிங்கிற அடிப்படையில் இது போய்கிட்டே இருக்கிறது. இதை மாதிரி நீங்க 1 2 இல்லைங்க, இதை சுருக்கமா விளங்குறதா இருந்தா எது வட்டி எது வட்டி இல்லை அப்படின்னு நீங்க விளங்குறதா இருந்தா ரசூலுல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு துல்லியமாக நம்ம கணக்கு போட்டுடலாம். எந்த வட்டி எந்த பேர்ல வந்தாலும் சரி, எந்த ரூட்ல வந்தாலும் சரி, எந்த குல்லாவை போட்டுட்டு வந்தாலும் சரி, எந்த முகமுடியை போட்டுட்டு வந்தாலும் சரி, இது வட்டி தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்-தஹபு பித்-தஹபி, நீங்க குடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்கிறீர்கள் கடனுக்கு. இதை மாதிரி குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்கன்னா அப்ப என்ன செய்யணும்? தங்கத்துக்கு தங்கம், ஒல் ஃபில்லத்து பில் ஃபில்லத்தி, வெள்ளிக்கு வெள்ளி, அதே மாதிரி ஒல் புர்ரு பில் புர்ரி, அதே மாதிரி தொலி கோதுமை, அதே மாதிரி தொலி இல்லாத கோதுமை, தொலி கோதுமைக்கு தொலி கோதுமை, தொலி இல்லாத கோதுமைக்கு தொலி இல்லாத கோதுமை, ஒத்தமரு பித் தமரி, பேரிச்சம்பளத்திற்கு பேரிச்சம்பளம், ஒல் மில்ஹி பில் மில்ஹி, உப்புக்கு உப்பு. இது மிஸ்லன் பி மிஸ்லின், சரிக்கு சமமாக இருந்தால் வட்டி இல்லை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ரூபா கொடுக்குற, 10 ரூபா வாங்குற, இது வட்டி கிடையாது. அது எப்படி? அதாவது கடனுக்கு குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறோமா இல்லையா? 10 ரூபா கொடுக்குறீங்க, 10 ரூபா வாங்குறீங்க, இது வட்டி இல்லை. 100 ரூபா கொடுக்குறீங்க, 100 ரூபா வாங்குறீங்க, இதுக்கு பேர் வட்டியே கிடையாது. 10 லட்சம் ரூபா உங்களுக்கு வருது, 10 லட்சம் ரூபா அப்படியே திரும்பி கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, இதுக்கு பேர் வட்டியே கிடையாது. மசலன் பி மசலின், சரிக்கு சமமாக இருக்கிறது. இப்படி இருந்தால் இதுல வட்டியே இல்லையா. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் ஜாத அவ் இஸ்தஸாத, நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, 10,000 ரூபாய்க்கு பதிலா 10,500 ரூபாய் கேட்குறீங்க, இதுக்கு பேர் வட்டி. அல்லது நீங்க ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறீங்க, அவர் உங்கள்கிட்ட திரும்ப தரும்போது 11,000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாரா, அதுக்கு பேர் வட்டி. வட்டிக்கு எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறான் நீங்க பாருங்க. ஒரு பொருள் நீங்க குடுக்கல் வாங்கல்ல பண்டமாற்று முறையில் நீ வாங்குகிறாய் என்றால் சமமாக இருக்கணும். சமமாக இருந்துடுச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரி இருக்கணும். 2 கிராம் தங்கம் கொடுக்குற, 2 கிராம் தங்கம் வாங்கிக்க, இது தப்பு இல்லை. 2 கிராம் தங்கம் கொடுத்துட்டு 3 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் வட்டி. இதுக்கு பேர் வட்டின்றாங்க ரசூலுல்லாஹ். அதனால ஒருத்தன் வட்டி இந்த மாதிரி சரிக்கு சமமாக நீங்கள் வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் கூடுதலாக கேட்டாலோ கூடுதலாக கொடுத்தாலோ அவன் வந்து வட்டி அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஃபக்கத் அர்பா, இவன் வட்டியை வாங்கி விட்டான். அல் ஆஹிரு வல் மூத் வல் மூத்தி ஃபீஹி சவா, இந்த வட்டி வாங்கினவனும் வட்டியை கொடுத்தவனும் 2 பேரும் தீமையில சமமானவர்கள். இதை நீங்க கரெக்டா மனசுல வச்சுக்கிடுங்க. இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டிங்கிறது எந்த பேர்ல வந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த முகமூடி அணிந்து வந்தாலும் சரி, நம்ம என்ன கொடுக்குறோம், என்ன வருது, நம்ம கொடுத்த மாதிரி வாங்கிட்டோமா, அல்லது கூடுதல் குறைவு இருக்கிறதா, அல்லது வேற எதுக்கு இவன் காசு தாரான். சில இடங்கள்ல பேங்க்ல என்ன கூடுதலா காசு தருவான், எதுக்கு தாரான்? நான் 10,000 ரூபாய் தானே பேங்க்ல போட்டேன், எதுக்கு 10,500 ரூபாய் தந்தான், ஏன் கூடுதலா அங்க காசு வருது? இத ஒரு கணம் நீங்க சிந்திச்சிட்டீங்கனாலேயே அங்க வட்டி வேற பேர்ல வருது. வட்டி என்பது முகமூடி அணிந்துட்டு வருது, வட்டி என்பது ஃபைனான்ஸ்ங்கிற பேர்ல, வட்டிங்கிறது டாக்குமெண்ட் ஃபீஸ் என்ற பேர்ல, வட்டி என்பது ஷரியத் ஃபைனான்ஸ்ங்கிற பேர்ல வேற ஏதோ முகமூடி அணிந்து கொண்டு வருகிறது. இதை புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வட்டி என்பது என்னமோ வட்டின்னு சொல்லி வாங்கினா தான் பாவம் அப்படின்னு நினைக்க முடியாது. வட்டி என்பதை நீங்க எந்த பேர்ல வாங்கினாலும் சரி, எந்த பேர்ல கொடுத்தாலும் சரி, அது வந்து பாவம் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிக மோசமான ஒரு பாவம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். நம்முடைய சமுதாயம் இந்த வட்டி விஷயத்தில் வேற மாதிரி இருந்தால், டாக்குமெண்ட் ஃபீஸுங்கிற அடிப்படையில், சர்வீஸ் சார்ஜுங்கிற அடிப்படையில் இருந்தால் அது வட்டி இல்லை
என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவைகளும் வட்டி தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தீமையிலிருந்து விலகி நிற்போமாக. வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க